அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மழையின் சீற்றமும் மனிதர்களின் மாற்றமும், இப்படி ஒரு தலைப்பு. மழை தன்னால் சீற்றம் எடுக்குமா? எடுக்காது. மனிதர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் இந்த மழையின் மூலமாக, காற்றின் மூலமாக ஏற்படுத்துகின்றார். தொடர்ந்து மனிதர்கள் தன்னை மறந்து, தன்னை படைத்தவனை மறந்து, தாந்தோன்றித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்களுடைய மாகூலிலேயே காலையில் விழித்ததிலிருந்து உறங்கும் வரை எவ்வாறு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ, மன இச்சைப்படி, சரீர இச்சைப்படி, ஷைத்தானுடைய சேவகர்களாக இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் தென்றலாக வீசக்கூடிய காற்று புயலாக மாறுகிறது. அல்லாஹுடைய அருளால், ரஹ்மத்தால் கிடைக்கக்கூடிய அந்த மழை, நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய அந்த மழை அழிவுக்குரியதாக, வெள்ளமாக, ஜலப்பிரளயமாக மாறுகிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எண்ணில் அடங்கா கோள்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த பூமி பந்தில் மட்டுமே மனிதர்கள் வாழ்வதற்கு, வசிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் அத்தியாவசியமாக தேவை காற்றும் நீரும். எந்த காற்றை சுவாசித்து வாழ்கிறோமோ அந்த காற்றுகளாலேயே நிறைய பேர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த நீரை பருகி வாழ்கின்றோமோ அந்த நீரினாலும் இன்றல்ல நேற்றல்ல தொடர்ந்து அழிக்கப்பட்டவர்கள் உண்டு. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள். இந்த பூமியை பார்த்தால் 71 விழுக்காடுகள் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த நீரால் சூழப்பட்ட 71 விழுக்காடுகளை தவிர்த்து 29 விழுக்காடுகளிலே தான் காடுகள், மலைகள், அருவிகள், ஆறுகள், நாம் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்கள், விளைநிலங்கள், இவ்வாறு அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். முதலிலே மழையின் சீற்றம் அல்லாஹுடைய உத்தரவுக்கிணங்க எப்பொழுது ஏற்பட்டது என்றால், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே தான் ஏற்பட்டது. அது அந்த ஜலப்பிரளயம் இருக்கிறதே, பூமி முழுவதும் வியாபித்தது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு நம்பிக்கை கொண்டவர்களும் உயிரினங்களில் ஒவ்வொரு ஜோடியும் காப்பாற்றப்பட்டதை தவிர மற்ற அனைவரும் அந்த ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ 50க்கு 1000, 50 குறைய 1000 வருஷம், 950 வருஷம் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார். படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள், படைப்புகளை வணங்காதீர்கள் என்று அவர்கள் ஒரு 5 விதமான வணக்க வழிபாடுகளை வைத்திருந்தார்கள். வத்து, சுவாவு, நஸ்ரு, இவ்வாறு அதையும் பெரியார்கள் என்றுதான் தப்சீர்களிலே சொல்கிறார்கள். நல்லவர்களை அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு இணையாக வைத்தவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவிலும் பகலிலும் இடையறாது, ஓய்வில்லாது, ஒளிச்சல் இல்லாது, பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏக இறைவன் ஒருவன் தான், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்ட அவர்களுக்கு கடுமையான வேதனையை, அவர்களுக்கு கேவலத்தை, அவமானத்தை அந்த மக்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர்கள் தான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். அதிலே அவர்களுடைய மனைவி இல்லை. அந்த ஈமான் கொண்டவர்களே அவர்களுடைய மகனார் இல்லை. ஆக இவ்வாறு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே போதித்தும் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அதனால் அல்லாஹ்விடம் அவர்கள் இறங்கினார்கள். நான் தோல்வி அடைந்து விட்டேன்,
என்னை இந்த மக்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். இவர்கள் ஒருவரை விட்டு வைக்காது, இவர்கள் யாராவது இருந்தால் இருக்கின்ற அந்த இறை நம்பிக்கையாளர்களை கெடுத்து விடுவார்கள், அழித்து விடு என்று சொன்னார் தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக. அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார். அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் நூஹுவுக்கு வகை அறிவிக்கப்பட்டது, முன்னர் திட்டமாக நம்பிக்கை கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தாரில் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஆதலால் அவர்கள் செய்வதை பற்றி நீர் விசாரிக்கப்பட மாட்டீர், கவலையும் படாதீர். நம் கண் முன்பாகவே நம் வகையின் அறிவிப்புக்கு, இறை செய்தியின் அறிவிப்புக்கு ஒப்ப கப்பலை கட்டும். அநியாயம் செய்தவர்களை பற்றி பரிந்து இனி நீர் என்னிடம் பேசாதீர், நிச்சயமாக அவர்கள் பிரளயத்தில் மூழ்கடிக்கப்பட இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கண்காணிப்பிலேயே அந்த கப்பல் கட்டப்படுகிறது. உலகில் முதலில் கட்டப்பட்ட அந்த கப்பல் ஜூதி மலையில, அர்மேனியா என்ற இடத்துல என்று கண்டுபிடித்திருக்கின்றார். மிக உயரமான மலையில எப்படி இந்த கப்பல் வந்தது என்று, அந்த கப்பலை அவர்கள் எந்த இடத்துல எப்படி ஆணி அடிக்க வேண்டும், எப்படி பலகைகளை பொருத்த வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க, அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பில் அவர்கள் அந்த கப்பலை கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை பார்த்த அவருடைய சமுதாயம் என்ன செய்தது தெரியுமா? அவர் கப்பலை கட்டி கொண்டிருந்தார். அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவர் பக்கமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர். அதற்கு அவர், நீங்கள் எங்களை பரிகசிப்பீர்களானால் நீங்கள் பரிகசிப்பது போலவே அதி சீக்கிரத்தில் நிச்சயமாக நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார். ஆக இந்த அளவுக்கு அவர்கள் தன்னை மறந்த நிலையிலே, சத்தியத்தை உணராதவர்களாக அசத்தியத்திலே மூழ்கி கிடந்தார். அன்றியும் எவன் மீது அவனை இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்று, எவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார். ஹத்தா இதா ஜாஅ அம்ருனா வஃபாரத் அன்-நூர் குல் நஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைன் வஅஹ்லக இல்லா மன் ஸபக அலைஹி கௌல் வமன் ஆமன வமா ஆமன மஅஹு இல்லா கலீலா. இறுதியாக நம் உத்தரவு வந்து அடுப்பு பொங்கவே நாம் நூஹை நோக்கி உயிரினங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆண் பெண் கொண்ட 2 ஜோடியை மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நம் வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவர்களை தவிர உன் குடும்பத்தாரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏற்றிக்கொள்ளும் என்று நாம் கூறினோம். வெகு சொற்பமானவர்களை தவிர மற்றவர்கள் அவருடன் நம்பிக்கை கொள்ளவில்லை. எல்லாவற்றிலும் ஒன்றை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் பூமியில எந்த உயிரினமும் இல்லாமல் அழிக்கப்பட்ட தினம்தான் அந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்துக்களிலே நம்பிக்கை கொண்டவர்களும் காப்பாற்றப்பட்ட நாள். கப்பலிலே வைத்த உயிரினங்களிலே ஒவ்வொரு ஜோடியும் காப்பாற்றப்பட்ட நாள் அந்த நாள். பூமி முழுவதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நடப்பதாக. وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم وهي تجري بهم في موج كالجبال ونادى نوح ابنه وكان في معزل يا بني اركب معنا ولا تكن مع الكافرين. இதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், இது ஓடுவதும் இது நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலேயே நிகழ்கின்றன. நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளில் அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று. அப்போது நூஹ் தம்மை விட்டு விலகி இருந்த தம் மகனை, என் அருமை மகனே, எங்களோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள், நிராகரிப்பவர்களுடன் நீ இராது என்று அழைத்தார். அதற்கு அவன், நான் ஒரு மலையில் ஒதுங்கிக் கொள்வேன், அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று கூறினான். இன்றைய தினம் அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து அவன் யாருக்கு அருள் புரிந்திருக்கின்றானோ அவரை தவிர காப்பாற்றப்படுபவர் எவரும் இல்லை என்று
நூஹ் கூறினார், அச்சமயம் அவ்விருவருக்கும் இடையில் அலை ஒன்று குறுக்கிட்டது. உடனே அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஒருவனாகிவிட்டான். ஆக தன்னுடைய கண்ணெதிரேயே தன்னுடைய மகன் ஆழி பேரலையால் அலைக்கழிக்கப்பட்டு செத்து மிதக்கின்றான். வானத்தின் வாயில்களையெல்லாம் அல்லாஹ் திறந்து விட்டதாக சொல்கிறான். பூமியின் ஊற்றுக்கண்களை எல்லாம் தீரித்தெழும்படியாக செய்ததாக சொல்கிறான். ஆக அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களின் மேல் கோபத்தை வைத்திருந்தார். அவர்கள் சாதாரண வாழ்வு வாழ்ந்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய வாழ்க்கை, ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தவர்கள். இன்று ஒருவர் 30 வயதிலே இறக்கிறார் என்றால் இன்னும் 40 வருடம் அவர் வாழ்வார். ஆனால் அந்த கால மக்கள் அவர்களுடைய வாலிபமே 100க்கு மேல் அவர்கள் வயது வாழும்போதுதான் அவர்களுக்கு வாலிபமே வரும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடகாத்திரம் உடையவர்களாக, உயரமானவர்களாக, ஆயுள் நீடிப்புடையவர்களாக அவர்களை ஆக்கியிருந்தார். அதிலிருந்து தான் அந்த கப்பலில் இருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் தான் பெண் தோன்றர்கள், சந்ததிகள். ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன் நெடுகிலும் யார் யார் எப்போது எப்படி எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதை கூறுகின்றார். எல்லா இறை தூதர்களும் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அப்படி சொல்லி வந்த இறை தூதர்கள் எந்த சமுதாயமும் விடுபடவில்லை என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். வலகது அர்சல்னா இலா உமமி மின் கப்லிக ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. இறை தூதரே, நபியே, உமக்கு முன்னர் இருந்த சமுதாயத்தவர்களும் சமுதாயங்களுக்கும் நாம் நம் தூதர்களை திட்டமாக அனுப்பினோம். அவர்களை நோயை கொண்டும் இது போன்ற இடர்பாடுகளை கொண்டும் வறுமையை கொண்டும் நாம் பிடித்தோம். அவர்கள் பணிந்து வருவதற்காக இங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றது, அது சரித்திரமாகிறது, வரலாறாகிறது. அந்த சம்பவத்திலே சில பேர்களுடைய உயிர்கள் போகிறது. எஞ்சி இருப்பவர்களுக்கு அது படிப்பினை. அல்லாஹ் எந்த நிலையிலே நமக்கு அந்த மாதிரியான வேதனை விடுவான் என்ற அந்த அச்சப்பாட்டோடு அவனிடம் தௌபா செய்து மீள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தௌபா செய்து மீண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரஹ்மத்தான மழையை பொழிவேன் என்று சொல்கின்றார். ஆக இவர்கள் பணிந்து வருவதற்காக நாம் அவ்வப்போது தூதர்களையும் அனுப்பி அவர்களுடைய போதனைகளை அவர்கள் ஏற்காமல் இருந்த போது அவர்களுக்கு பலவிதமான இது போன்ற சோதனைகளையும் கொடுத்தோம். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலவுலா இது ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஉ வலாக்கின் கஸத் குலூபுஹும் வஸய்யன லஹும் அஷ்-ஷைத்தானு மா கானூ யஅமலூன். நம்மிடமிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? ஆனால் அவர்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக அழகாக காட்டிவிட்டான். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُمْ مُبْلِسُونَ. அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட உபதேசத்தை அவர்கள் மறந்துவிட்ட போது, முதல்ல பசியால், பஞ்சத்தால், வறுமையால், இது போன்ற வெள்ளங்களால் பல விதத்திலும் அல்லாஹ் சோதித்தான். அப்பொழுதும் அவர்கள் முன்னோர்களுக்கு வந்தது மாதிரி தான் நமக்கும் வருது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை கடந்து போகும்போது அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட உபதேசத்தை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விட்டோம். எல்லா விதமான பொருளாதாரம் அவர்கள் கிடைக்கக்கூடிய விதத்திலே, வசதி வாய்ப்புகள் அடையக்கூடிய விதத்திலே எல்லாவற்றையும் நாம் திறந்து விட்டோம். பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேளை நம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம். அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டனர். எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அக்கூட்டத்தார் வேறறுக்கப்பட்டனர். எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே. وَفُتِحَ دَابِرُ الْقَوْمِ الَّذِينَ ظَلَمُوا وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. ஆக இவ்வாறு அழிச்சாட்டியம் புரிபவர்கள், அல்லாஹுடைய அந்த சத்திய மார்க்கத்தை, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய தண்டனையை, வேதனையை வைத்திருந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களுடைய மாற்றங்கள் அவர்களாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
மாற்றம் அவர்களிலிருந்து தான் வர வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்புகளை வழங்குவான், அந்த காரணிகளை அவர்களுக்கு கொடுப்பான். டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள், திருப்புமுனை, அது போன்ற பல சம்பவங்களை அவர்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்துவார். அப்பொழுது அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும். நாம் இதுவரை இருந்தது போல இனி இருக்கக்கூடாது, நாம் நம்மிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபலூனஹு மின் அம்ரில்லாஹ் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம் وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال. மனிதனாகி அவனுக்கு முன்னாலும் அவனுக்கு பின்னாலும், முஸ்லிம்களாகி அல்ல, மனிதனாகி ஆதமுடைய மக்கள், அவர் நிராகரிப்பவராக இருந்தாலும் சரி, நாத்திகராக இருந்தாலும் சரி, இணை வைப்பிலே மூழ்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, மனிதனாகி அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கட்டளையால் அவர்கள் அவனை தவணை வரை பாதுகாக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரை நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. அல்லாஹ் இன்னும் ஒரு சமுதாயத்தாருக்கு தீங்கை நாடினால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை, அவர்களுக்கு அவனை தவிர உதவி செய்பவரும் எவரும் இல்லை. ஆக நாம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை படைத்த ரப்புக்கு நாம் பயந்து அவனை வணங்கி வாழ வேண்டும். அவனிடத்திலே அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அருள்மழை அவல நிலைக்கு ஆளாகக்கூடிய விதத்திலே மனிதர்களை அழிக்கும் மழையாக ஆகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹுடைய நிர்வாகம். அல்லாஹ் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். யூசுப் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மக்களை பார்த்து எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் நீண்ட ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்களே, அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடினால் அவன் உங்களுக்கு மன்னிப்பான். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய கிருபையை நூஹ் கூறினார், மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்றும் கூறினேன். யுர்சிலுஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا. அப்படி நீங்கள் மன்னிப்பு தேடுவீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர் மழை அனுப்புவான். அது அழிவுக்குரிய மழையாக இருக்காது. அந்த மழை எப்படிப்பட்ட மழையாக இருக்கும்? ரஹ்மத்துடைய மழையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஸய்யிபன் ஆஃபியா, இந்த மலையை திரட்சியுடையதாக எங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக ஆக்கிவை ரப்பேன். அப்படிப்பட்ட மழையாக, அந்த மழையின் காரணமாக நமக்கு வாழ்வாதாரங்கள், அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்கு தோட்டங்களை உண்டாக்குவான். உங்களுக்காக ஆறுகளையும் வற்றாத விதத்திலே பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக அவன் உங்களை பல நிலைகளில் இருந்து படைத்துள்ளான். கருவிலே வைத்து நுத்ஃபா, அலக், சதை துண்டம், அப்புறம் எலும்புகள் போர்த்தப்பட்ட மாமிசம், இவ்வாறு பல நிலைகளிலே வைத்து உங்களை அவன் படைக்கின்றான். நிச்சயமாக அவன் உங்களை பல நிலைகளில் படைத்தான். 7 வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காக எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளி விளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வே உங்களை பூமியில் செடியை போல் வளரச் செய்தான். பின்னர் அந்த பூமியிலேயே உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறை உங்களை அதிலிருந்து வெளிப்படுத்துவான். அன்றியும் அல்லாஹ் உங்களுக்காக இந்த பூமியை, தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய பூமியை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பூமியை விரிப்பாக ஆக்கி தந்திருக்கின்றான். குல்லு ஃபீ ஃபலகி யஸ்பஹூன்.
ஆக இவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணி வைத்திருக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பற்றி அலட்சியமாக இருப்பவர்களுக்காகத்தான் இத்தகைய பூகம்பங்கள், புயல்கள், புயல் காற்றுகள் இவ்வாறு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் அல்லாஹ்விடம் எப்பொழுது அல்லாஹுடைய கோபம் ஏற்படும் என்று சொன்னால், தௌபா குறைந்து விடும்போது, அல்லாஹுவை மறந்து ஆட்டம் போடும்போது, ரொம்ப குறைவான பேர்கள் தான் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், அவனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவனை பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அழிச்சாட்டியக்காரர்களாக, அநியாயக்காரர்களாக, தீமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்பொழுது அல்லாஹுடைய வேதனை தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருக்கும். இது அன்றிலிருந்து இன்று வரையிலும், யுகமுடியும் நாள் வரையிலும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். இவைகளெல்லாம் வைத்து நாம் ரப்புல் ஆலமீனை பயப்பட வேண்டும். அவன்தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன், அவன்தான் மலையை சீற்றம் கொள்ள செய்யக்கூடியவன், அவன்தான் மலையை அருள்மலையாக பொழிவிப்பவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் அவனுடைய அந்த மகத்துவத்தை, மகோன்னதத்தை, அவனுடைய பராக்கிரமத்தை, அவன் எப்படி எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்றான் என்பதையெல்லாம் நாம் பார்த்து அவனை பயந்து அவனிடம் மன்னிப்பு தேடி அவனை வணங்கி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய வெள்ளங்கள், ஜலப்பிரளயங்கள். பாருங்கள், ஒரு வீடு அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள், அது அப்படியே இடிந்து விழுந்து ஒன்றுமில்லாமல் போகிறது, கதறுகிறார். நேற்று வரையிலே மாடி வீட்டில் இருந்தவர்கள் நல்ல ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தார்கள், அது நீரோடு நீராக அடித்து செல்லப்படுகிறது. ஆக இவ்வாறு அல்லாஹுடைய அந்த கோபங்கள் வந்துவிட்டால், அல்லாஹுடைய சீற்றம், அல்லாஹுடைய கோபம், அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி ஸஹாபா சும்ம யுவல்லிஃப் பைனஹு சும்ம யஜ்அலஹு ருகாமன் ஃபதரல் வத்க யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி வ யுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின் ஃபீஹா மின் பரதின் ஃபயுஸீபு மன் யஷாஉ வ யஸ்ரிஃபு அம்மன் யஷா யகாது ஸனா பர்கிஹி யذهபு பில் அப்சார். நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணையச் செய்து அதன் பின் அதை ஒன்றின் மீது ஒன்று சேர்த்து அடர்த்தியாக்குகிறான். அப்பால் அதன் நடுவே இருந்து மழை வெளியாவதை பார்க்கின்றேன். இன்னும் அவன் வானத்திலிருந்து மலைகளை போன்ற மேக கூட்டங்களிலிருந்து பனிக்கட்டிகளையும் இறக்கி வைக்கின்றான். அதை தான் நாடியவர்கள் மீது விழும்படியும் செய்கிறான். தான் நாடியவர்களை விட்டும் அதை விலக்கியும் விடுகின்றான். அதன் மின்னொளி, அந்த மேகத்தோடு மேகம் உரசும் போது ஏற்படக்கூடிய அந்த மின்னொளி, இடி பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது. ஆக எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்கிறான். எங்கே, எப்பொழுது, எவ்வளவு மழை இறக்க வேண்டும்? மழை இல்லாமல் இருக்கின்ற நேரங்களும் இருக்கின்றது, மழைக்காக இயங்கக்கூடிய நேரங்களும் இருக்கிறது. இந்த மழை இப்பொழுது தேவையில்லையே என்று சொல்லக்கூடிய நேரங்களும் இருக்கின்றது. ஆக இந்த மழை தேவையும், அது அதிகமாக பொழியும் போது இது இப்பொழுது தேவையில்லையே என்று சொல்லக்கூடிய நிலைகளும் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹுடைய வல்லமையை, ஆற்றலை உணர்ந்து அதன்படி நாம் நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும். அவனை முற்றிலும் பயந்தவர்களாக அவனுடைய அந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கிடையாது, இறைவனுடைய சீற்றங்கள். அவனை இயற்கையை இயக்கி கொண்டிருக்கின்றான். ஆக அந்த இயற்கை சீற்றங்களிலிருந்தும் நம்மை வல்ல அல்லாஹ் பாதுகாப்பிலிருந்தும், அது எதனுடன் அனுப்பப்பெற்றுள்ளதோ அதன் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று கூறுவார். வானத்தில் மேகமூட்டம் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிவிடும். தமது அறைக்கு உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், முன்னும் பின்னுமாக நடப்பார்கள், நிம்மதியற்று ஒருவித தவிப்புடன் காணப்படுவார்கள். வான மழையை பொழிந்து விட்டால் அந்த தவிப்பு நிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும். இதை நான் அவர்களது முகத்திலிருந்து அறிந்து கொண்டு இது குறித்து அவர்களிடம் கேட்டேன். அதற்கு
அவர்கள் ஆயிஷா குரானில் கூறப்பட்டுள்ளபடி ஆது சமுதாயத்தார் அந்த வேதனையை கொணரும் மேகம் தங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டபோது அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு இது நமக்கு மழையை பொழிவிக்கும் மேகமாகும். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது நமக்கு மழையை பொழிவிக்கும் மேகமாகும் என்று அவர்கள் கூறினார்கள். அத்தகைய மேகமாகவும் அவர்களை வேதனை செய்ய வந்த, அதாபு செய்ய வந்த அத்தகைய காற்றாக மேகமாக அது இருக்கலாம் என்றும் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பயம். அல்லாஹ் ஒன்றை ஏவினால் அதை தடுக்க யாராலும் முடியாது. ஆகவே நம்முடைய உம்மத்துக்களுக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, நமக்கு அல்லாஹ் தண்டனை நாடிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்று அல்லாஹுடைய தூதருடைய அந்த கவலை இருந்தது. மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வந்து தாருல் கலா திசையிலிருந்தும் அந்த வாசல் வழியாக பள்ளிவாசலுக்குள்ள வந்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றவாறு உரையாற்றி கொண்டிருந்தார்கள். வந்த மனிதர் நின்று கொண்டே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் தூதரே, பஞ்சத்தால் கால்நடைகள் செல்வங்கள் அழிந்து விட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன, அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், அவன் நமக்கு மழை பொழிவிப்பான் என்று கூறினார். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி, இந்த மழைக்காக அல்லாஹுடைய தூதர் கைகளை உயர்த்தும் போது அவர்களுடைய அக்குள் அந்த வெண்மையெல்லாம் தெரியும் என்று வந்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? கைகளை உயர்த்தி, இறைவா எங்களுக்கு மழை பொழியை செய்வாயாக, இறைவா எங்களுக்கு மழை பொழியை செய்வாயாக, இறைவா எங்களுக்கு மழை பொழியை செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்பொழுது நாங்கள் வானத்தில் மேக கூட்டங்களையோ அந்த மேகத்தின் திரள்களையோ காணவில்லை. எங்களுக்கும் மதினா அருகில் உள்ள சல்வு மலைக்கும் இடையே எந்த வீடும் கட்டடமும் இருக்கவில்லை. வானம் தெளிவாக தெரிந்தது, ஆனால் எந்த மேகமும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த பிறகு அப்போது அம்மலைக்கு பின்னாலிருந்து கேடயம் போன்ற வட்ட வடிவில் ஒரு மேகம் தோன்றியது. அது நடுவானில் மையம் கொண்டு பரவியது. பிறகு மழை பொழிந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு வாரம் வரை நாங்கள் சூரியனை பார்க்கவில்லை. ஒரு வாரம் வரை நாங்கள் சூரியனை பார்க்கவில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அதே வாசல் வழியாக பள்ளிவாசலுக்குள் வந்தவர் நின்றவாறே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் தூதரே, தொடர்ந்து பெய்த மழையால், பெருமழையால் எங்கள் கால்நடைகள் செல்வங்கள் அழிந்து விட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன, போக்குவரத்து தடைப்பட்டு விட்டது. இவ்வளவு பார்க்கிறோம், எல்லாம் ஹெலிகாப்டர்ல தான் போய் வந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், மழையை நிறுத்துமாறு என்று அவர் சொன்னார். இறைவா, அவங்க மழையை நிறுத்துமாறு சொல்லல, அது ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். அது சில சமயங்களில் அதாபா மாறிடும். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் தம் கைகளை உயர்த்தி, இறைவா எங்கள் சுற்றுப்புறங்கள் மீது இம்மழையை திருப்பி விடுவாயாக, எங்களுக்கு பாதகமாக இதை நீ ஆக்கி விடாதே. இறைவா, சிறு குன்றுகள், அகன்ற மலைகள், ஓடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது உன்னுடைய இந்த மழையை பொழியச் செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். உடனே மதினாவில் மழை நின்றது. நாங்கள் வெயிலில் நடந்து சென்றோம். ஒரு வாரம் சூரியனையே பார்க்காதவர்கள் இந்த அடுத்த வாரத்தில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைக்கு பிறகு மழை நின்று அவர்கள் வெயிலில் நடந்து சென்றதாக கூறுகிறார்கள். இரண்டாவது அந்த மனிதர் முதலில் வந்தவர் தாமா என்று கேட்டேன். அதற்கு முதல்ல வந்தவரா இரண்டாவதா வந்தவர்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இடையிலே எத்தனை மாற்றங்கள்! பஞ்சத்தால் அந்த ஊர் பீடிக்கப்பட்டிருந்த நிலையிலே பெருமழையால் அதனாலேயே எல்லாம் அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மழை இருந்தது என்று சொன்னால், அன்றிலிருந்து இன்று வரையிலும் எங்கே எவ்வளவு பெய்ய வேண்டும் அவர்கள் கணிப்பார்கள், இவ்வளவு பெய்யலாம் என்று. ஆனால் அவர்களுடைய கணிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு காயல்பட்டினத்தில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை 93 சென்டிமீட்டரு, திங்கக்கிழமை ஒரு 20 சொச்சம், அதாவது 116 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க எல்லாம் மொத்தமாக. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயும் எப்பொழுதும் ஒரு வருடத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெய்யக்கூடிய மழை ஒரு ஊரில் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த மழையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிறான். சென்னையை பற்றி சொல்ல வேண்டியதில் 2015 விட இந்த 2023 கடுமையான மழை பெய்திருக்கிறது. இன்னும் சில பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கு மழை போதாமலும் இருக்கிறது.
ஆக அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே எப்பொழுது மழை இறக்க வேண்டும், அது எப்படி இறக்க வேண்டும், அது ரஹமத்தாக உள்ளதாக இறக்க வேண்டுமா அல்லது அழிவுக்குரியதாக இறக்க வேண்டுமா என்பதையெல்லாம் அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அதெல்லாம். அதனால தான் சொன்னாங்க, காலங்களை திட்டாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலங்களை திட்டாதீர்கள். ஏனென்றால் காலமாக அல்லாஹ் இருக்கிறான். அதே போல அல்லாஹ் சொல்வதாகவும் ஹதீஸ் குதுஸிலே வந்திருக்கிறது, காலங்களை நீங்கள் ஏசாதீர்கள், ஒரே வெயிலா இருக்க ஒரே மழையா இருக்க, இப்படி காலங்களை நீங்கள் ஏசாதீர்கள், ஏனென்றால் காலமாக அல்லாஹ் இருக்கிறான். அப்ப காலங்களை இயக்குபவன், மழையை பொழிவிப்பவன், காற்றை அனுப்புபவன், இந்த உலகை உய்விக்க செய்பவன், இந்த உலகை உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக ஆக்கி தந்த ரப்புல் ஆலமீன் அவ்வப்போது சீற்றங்களையும் அனுப்பி வைக்கின்றான். இந்த கஜா புயலிலே பெரும்பாலும் மழையே இல்லை, ஆனால் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது. எல்லா மரங்களும் சாய்ந்து விடக்கூடிய அளவிலே அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான். ஆக எப்பொழுது எங்கே எவ்வாறு இத்தகைய சம்பவங்கள், பேரிடர்கள், பெருமழைகள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ரப்புல் ஆலமீனே அறிந்து கொள்வான். ஏதாவது ஒரு பகுதியிலே நிகழ்ந்தாலும் நமக்கும் தான் அது என்ற அந்த படிப்பினை நம்மிலே வர வேண்டும். அல்லாஹுடைய மன்னிப்புக்குரியவர்களாக, அல்லாஹ் மன்னித்தால் அப்படியே எல்லாமே ரஹ்மத்தா மாறிடும். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் அது கோபமாகவே இருக்கும். இன்னும் பல இடங்களுக்கும் அது தொடரும். அத்தகைய நிலை ஏற்படாமல் இருக்க நாம் தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக. இன்று நாம் பார்க்கின்றோம், அங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையிலே பல பேர் உயிரிழந்து ஆஸ்பத்திரிக்கு அந்த சடலங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர்களுக்கு அந்த தொடர்பே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இம்மையாகிய வெப்ப நிலையற்ற மௌத்து ஏற்படக்கூடிய இவ்வுலக வாழ்க்கையையும், மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு முயற்சி வேண்டும். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக, வெற்றியாக அவருடைய மன்னிப்பை கொண்டும் கிருபையை கொண்டும் ஆக்கி தந்துள்வானாக என்று கேட்டு, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களை படைத்தவனை நேர்வழி என்னதென்று தெளிவாக தெரிந்த பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சரிகுவிடும்படி செய்து விடாதே. உன் புறத்திலிருந்தே உன்னுடைய ரஹ்மத்தை, அருளை கொடையாக கேட்கின்றோம். நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளன். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். எங்களை படைத்தவனே, எங்கள் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அநீதிழைத்திருக்கின்றோம், பாவங்கள் செய்திருக்கின்றோம். நீ மட்டும் உன்னுடைய ரஹ்மத்தால் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். உன்னுடைய கிருபையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். எங்களை படைத்தவனே, இவ்வுலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக, நன்மையானதாக, நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கி தந்து, மறு உலக ஆகிராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து, நரக நெருப்பின் வேதனிலிருந்தும் எங்களை பாதுகாத்திடு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் தذكرون. வ லذிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.